Hello aspirants, welcome to CSCE Academy YouTube channel. நம்ம நேத்து quant sectionல Vedic mathematics பார்த்தோம். அதுல first one divisibility by 2 பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது divisibility by 3. Divisibility by 3 ஓட condition sum of the numbers should get divisible by 3. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of the numbers should get divisible by 3. இங்க sum ன்னு எதை மென்ஷன் பண்றாங்கன்னா addition. அப்போ கொடுத்திருக்க நம்பரை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 ஆல divisible ஆகுமான்னு கேக்குறாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 693. ஸோ கண்டிஷன் படி நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். 6 plus 9 plus 3. இதை மூணையும் ஆட் பண்ணி நம்ம 3 ஆல divisible ஆகுதான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 6 plus 9 ஆட் பண்ணோம்னா 15 வரும். 15 plus 3 is equal to 18. 18 எனக்கு கண்டிப்பா 3 டேபிள்ல 6 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் 693 வந்து எனக்கு 3 ஆல divisible ஆகும். நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन 27648. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் பொறுத்து என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். 2 plus 7 plus 6 plus 4 plus 8. நம்ம ஈஸியாக ஆட் பண்ணலாம். 2 plus 8 எனக்கு 10 plus 6 plus 4 எனக்கு 10 plus இங்கே ஒரு 7 இருக்கு 7. ஸோ 10 plus 7 எனக்கு 27. 27 3 ஆல divisible ஆகுமான்னு பார்த்தோம்னா எனக்கு 9 டைம்ஸ் divisible ஆகும். ஸோ கொடுத்திருக்க நம்பர் 27648 is divisible by 3. நெக்ஸ்ட் கொஷின் 4624. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 4 plus 6 plus 2 plus 4 ஆட் பண்ணோம்னா 6 plus 4 10, 10 plus 4 14, 14 plus 2 16. 16 வந்து எனக்கு 3 டேபிள்ல divisible ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் divisible by 3. நெக்ஸ்ட் 3693. 3 plus 6 plus 9 plus 3. 6 plus 3 9, 9 plus 9 18, 18 plus 3 21. 21 3 ஆல divisible ஆகுமான்னு பார்த்தோம்னா எனக்கு 7 டைம்ஸ் எனக்கு கேன்சல் ஆகும். ஸோ எனக்கு இந்த நம்பர் 3693 divisible by 3. நெக்ஸ்ட் நம்ம divisibility by 4 பார்க்கலாம். divisibility by 4 condition last two digits should get divisible by 4. ஸோ இந்த கண்டிஷன் என்னன்னா, எனக்கு எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் எனக்கு 4 ஆல் divisible ஆச்சுன்னா நம்ம மொத்த நம்பருமே 4 ஆல் divisible ஆகுதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 4932. இந்த கொஸ்டின்ல எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நான் செக் பண்ணணும். இங்கே 32ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு 32 வந்து 4 டேபிளில் 8 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த மொத்த நம்பருமே 4932 எனக்கு 4 ஆல் divisible ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒர்க் அவுட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 1124. இங்கே நம்ம செக் பண்ண வேண்டியது லாஸ்ட் 2 டிஜிட் 24. இது 4 ஆல் divisible ஆகும்னு பார்த்தோம்னா எனக்கு 6 டைம்ஸ் ஆகும். ஸோ 1124 is divisible by 4. நெக்ஸ்ட் 2205. லாஸ்ட் 2 டிஜிட் 05. 4 ஆல் divisible பண்ணோம்னா எனக்கு ஃபுல்லாக divisible ஆகாது. ஸோ 2205 is not divisible by 4. Next question 4948. லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணோம்னா 48 divided by 4. நம்ம 4லேருந்து இந்த 4 1 டைம்ஸ் 8 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். அப்போ எனக்கு ஹோலாக divisible ஆகும். 4948 is divisible by 4. நெக்ஸ்ட் நம்ம divisibility by 5 பார்க்கலாம். 5 ஓட கண்டிஷன் யூனிட் டிஜிட் should be
0 or 5. எனக்கு யூனிட் டிஜிட் 0 or 5ல இருக்கணும். நம்ம யூனிட் டிஜிட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூனிட் டிஜிட் வந்து லாஸ்ட் டிஜிட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 435. இங்கே யூனிட் டிஜிட் நம்ம செக் பண்ணோம்னா எனக்கு 5 இருக்குது. கொடுத்துருக்க கண்டிஷன் படி எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும் இல்லை 5ஆக இருக்கணும். இங்கே லாஸ்ட் டிஜிட் வந்து எனக்கு 5ஆக இருக்குது. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 5. நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் 235. எனக்கு யூனிட் டிஜிட் செக் பண்ணோம்னா எனக்கு 5 இருக்குது. ஸோ எனக்கு மொத்த கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே 235 வந்து 5ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு 610. இங்கே கொடுத்துருக்க யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 0வாக இருக்குது. எனக்கு 610 வந்து எல்லாமே 5ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு 573. இங்கே கொடுத்துருக்க யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிஷன் பொறுத்து எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும் இல்லை 5ஆக இருக்கணும். இங்கே 3 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 573 வந்து எனக்கு 5ஆல் டிவிசிபிள் ஆகாது. இந்த 573 5ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இன்றைக்கி பார்த்தது டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3, 4 and 5. நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிவிசிபிலிட்டி ரூல் 6, 8, 9 and 12 நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.